சட்டப்பேரவைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கருப்பு சட்டை அணிந்தபடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை. அதிமுக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் பிரச்சினை குறித்து சட்டப்பேரவையில் பேச எதிர்க்கட்சித் தலைவருக்கு அனுமதி கொடுக்காமல் அராஜகம் செய்யும் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக கடும் கண்டனம். சட்டப்பேரவையில் அதிமுகவினர் பேசுவதை நேரலையில் காட்டாதது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் ஆவேசம். திமுகவின் தொடர் அராஜகம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றியதை நேரலையில் காட்டாமல் மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் அரசு அராஜகம். திமுகவின் தொடர் அராஜகங்களை கண்டித்து சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக வெளிநடப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாயில் முழக்கங்களை எழுப்பினர். காவிரி குண்டாறு இணைப்பு குறித்தும் திருக்கோவில் கூட்டத்தில் பக்தர்கள் உயிரிழந்தது குறித்தும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியதை நேரலை செய்யவில்லை. திமுகவினர் திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் பேசுவதை நேரலை செய்பவர்கள் அதிமுகவினர் பேசுவதை நேரலை செய்வதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் காட்டம். 1/4/2025 அன்று மாண்பு உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் காவிரி குண்டாறு பிரச்சனை குறித்து மாண்புமிகு பொதுப்பணி நீர்வளத்துறை அமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார். அப்பொழுது அவர் பேசிய போது நேர் அலையில் ஒலிபரப்பு செய்யப்படவில்லை. இது அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும். அதோடு மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 26/3/2025 அன்று திருச்செந்தூர் மற்றும் ராமேஸ்வரம் திருக்கோயில் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இறந்தவர் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அவர் அவையில் பேசிய போதும் நேரலில் ஒலிபரப்பு செய்யப்படவில்லை. இதைத்தான் நாங்கள் கொண்டு வந்தோம். டாஸ்மாக் முறைகேடு குறித்து பேசும்போது கோழைத்தனமாக சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு முதல்வர் பேசுகிறார். சட்டப்பேரவை தலைவர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ஒரு சர்வாதிகார போக்கு. சட்டப்பேரவைத் தலைவர் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்கிறார். உண்மையிலேயே இந்த முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா சட்டமன்றத்திலேயே எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து அதற்குண்டான பதிலை அவையிலே பதிவு செஞ்சா அவரை நாங்கள் வரவேற்போம். கோழைத்தனமாக முதலமைச்சர் கோழைத்தனமாக திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு வேண்டுமென்றே எங்கள் மீது கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்கின்றீர்களே, எந்த விதத்தில் நியாயம்? சர்வாதிகார போக்குடன் செயல்படும் இந்த திமுக அரசுக்கு இன்னும் 9 மாத காலம்தான் இருக்கிறது. 9 மாதங்களுக்கு பிறகு எதிர்க்கட்சியாக கூட திமுக சட்டப்பேரவையில் அமராது என எதிர்க்கட்சித் தலைவர் திட்டவட்டம். இந்த வரிசையில் இருக்கிறவங்க எதிர் வரிசைக்கு போகிற காலம் நம்ம காலம் இல்லைங்க. இன்னும் 9 மாத காலம் தான் இந்த ஆட்சிக்கு காலமே. இன்னும் 9 மாத காலம்தான் இந்த ஆட்சியினுடைய காலம், பதவி காலம் இருக்குது. 9 மாதத்துக்கு பிறகு எதிர்க்கட்சியாக வர்றது கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட போகுது. அகம்பாவத்தில் தெரிகிறாங்க. இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சியை விமர்சனம் செய்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வேலையை ஒழிய மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கெல்லாம் நேரம் கிடையாது. வெண்குடை வேந்தராக வலம் வரும் திராவிட மாடல் முதல்வர் வீரத்தை பற்றி பேசலாமா? வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தால் கண்ணாடியில் தன்னை பார்த்துவிட்டு மற்றவர்களை விமர்சனம் செய்ய வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் ஆவேசம். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு அடிக்கடி மறதி இருக்குது போல தெரியுது. 1999 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது யாரோட கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டீங்க?
கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல, சூடு சுரண வெக்கமான ரோசம் இருந்தால் ஒரு மனிதனுக்கு இது பேச வேண்டியிருக்கூடாது. தான் என்ன செய்தோம் என்பதை உணர வேண்டும். தன் முகத்தை கண்ணாடியில் பார்க்க வேண்டும். பிறகுதான் அடுத்தறிப்பித்து குறை சொல்ல வேண்டும். அந்த தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். எங்களை வெளியேற்றிட்டு நீங்க பேசியிருக்கிறீங்க. எங்களை அவையிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்திருப்போம். அந்த திராணி உங்ககிட்ட கிடையாது. ஸ்டாலின் அவர்களே எதிர்க்கட்சியில் இருக்கும்போது, நாட்டுடைய பிரதமர் வந்தபோது கருப்பு பலூன் விட்டீங்க. ஆளுங்கட்சி வந்த பிறகு அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்தீர்கள். வெண்குடை வேந்தன். இன்றைய முதலமைச்சர் வெண்குடை வேந்தன். வெள்ளை கொடி பிடித்த வேந்தன். வெள்ளை கொடி பிடித்த வேந்தன். நீங்க வீரத்தை பத்தி பேசலாமா? திமுகவிற்கு அடிமை சாசனம் எழுதி வைத்துள்ள அதன் கூட்டணி கட்சிகள் வளரவே வளராது. திமுகவிற்கு துதிபாடும் கட்சிகள் காலப்போக்கில் காணாமல் போகும் என எதிர்க்கட்சித் தலைவர் எச்சரிக்கை. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற அங்கம் வைக்கின்ற கூட்டணிகளை எந்த காலத்திலையும் வளராது. எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. தாயே பேச மாட்டாங்க. காலப்போக்கில் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து போகும். உஷாரா இருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் உஷாரா இருங்க. 1994ஆம் ஆண்டு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதல்வர் நியமித்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்த போது அதை ஏற்காமல் ஆளுநருக்கு ஆதரவாக வெளிநடப்பு செய்தது திமுக. அன்று ஆளுநர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுவிட்டு இன்று அரசியல் காரணங்களுக்காக ஆளுநருக்கு எதிராக போராடுவதாக திமுக ஏமாற்றுகிறது என மக்கள் விமர்சனம். 3 முறை மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு என பல்வேறு விலை உயர்வால் நசுக்கப்பட்டிருக்கும் நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வால் மேலும் அவதி. கடுமையான விலைவாசி உயர்வால் ஒவ்வொரு குடும்பத்தின் மாத செலவும் அதிகரித்திருப்பதால் மக்கள் ஆதங்கம். வீட்டு உபயோகத்திற்கான கேஸ் சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்ந்துள்ள நிலையில் திமுக கொடுப்பதாக சொன்ன சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் என்ன ஆனது என மக்கள் கேள்வி. தேர்தல் நேரத்தில் 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்க. தேர்தல் நேரத்தில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டுமென வெற்று வாக்குறுதி கொடுத்த திராவிட மாடல் முதல்வரே எங்களது வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது எங்களது வயிறு எரிய வேண்டுமா என தமிழக பெண்கள் ஆவேசம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வீட்டுக்குள் புகுந்து 55 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற காமுகன் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. சென்னை அண்ணா நகரில் 13 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னை சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நகரமாக மாறியிருப்பதாக மக்கள் விமர்சனம். ராணிப்பேட்டை அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் சிக்கினார். அப்பா என தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் சிக்கினார். தீயசக்தி திமுக ஆட்சியில் பள்ளி சிறுமிகள், கல்லூரி மாணவிகள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதால் பெற்றோர் அச்சம். நெல்லை டவுன் பகுதியில் 20 வயது இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் வேதனை. கோவை குனியமுத்தூரில் இருதரப்புக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை. திராவிட மாடல் முதல்வர் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என சொல்லி வரும் நிலையில் கும்பல் படுகொலைகள் அரங்கேறி சட்டம் ஒழுங்கு சிரிப்பாய் சிரிக்கும் அவலம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே மண்டபம் பகுதியில் 56 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா புழக்கம் அதிகரித்து இளைஞர்கள் எதிர்காலம் சூனியமாக இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. தென்காசி மாவட்டம் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் பேஸ் கேம்பாக மாறியிருப்பதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தகவல்.
ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையும் உளவுத்துறையும் கும்பகர்ணம் போல உறக்கத்தில் இருப்பதால் தமிழகம் இந்திய அளவில் போதை வியாபாரிகளின் கூடாரமான அவலம். நெல்லை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலிக்கு கொலை செய்யும் கும்பல் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. பணத்திற்காக கொலை செய்யும் கூலிப்படையினர் துளியும் அச்சமின்றி காவல்துறைக்கே தகவல் கொடுக்கும் நிலையில் இப்போதாவது துருப்பிடித்த இரும்பு கரத்தை முதல்வர் பயன்படுத்த வேண்டுமென மக்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கள்ள நோட்டு அச்சடித்த விசிக நிர்வாகியை பிடிக்க முடியாமல் திணறும் திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. அரசின் குறைகளை சுட்டிக்காட்டுபவர்களையும் நிலத்திற்காக போராடிய விவசாயிகளையும் குண்டர் சட்டத்தில் இரவோடு இரவாக கைது செய்தவர்களுக்கு ஏன் கள்ள நோட்டு அச்சடித்தவரை பிடிக்க முடியவில்லை? கூட்டணி பாசம் தடுக்கிறதா என மக்கள் கேள்வி. பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை உருவாக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ரேஷன் கடை ஊழியர்கள் போராட்டம். விடிய அரசுக்கு எதிரான ஊழியர்களின் போராட்டம் காரணமாக பொது விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம். மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமானதால் விவசாயிகள் கவலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு சேதத்தை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. கோவையில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் கல்வித்திறன் குறைவாக உள்ள மாணவிக்கு கட்டாயப்படுத்தி மாற்று சான்றிதழ் வழங்கிய பள்ளி நிர்வாகம். திராவிட மாடல் அரசின் பள்ளி கல்வித்துறை முறையான கண்காணிப்பில் ஈடுபடாததால் கல்வி முழுவதும் வணிகமானதுடன் தனியார் பள்ளிகள் பல்வேறு அட்டூழியங்களில் ஈடுபடுவதாக பெற்றோர் வேதனை. நெல்லை எம்ஜிபி நகரில் நடந்து சென்ற நபரை தெருநாய்கள் கடிக்க துரத்திய வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சி. தெருநாய்களை கட்டுப்படுத்த ஒதுக்கப்பட்ட நிதிகளை திமுக அரசு முறையாக செலவிடாததால் தெருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. பொன்னமராவதி அருகே புகழ்பெற்ற கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற நாடு செலுத்துதல் பெருந்திருவிழா. உடலில் சேறு சகதி பூசிக்கொண்டால் நோய்கள் நீங்கும் என்ற நம்பிக்கையில் உடலில் சேரினை பூசிக்கொண்டு பக்தர்கள் வழிபாடு. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் பங்குனி உத்திர விழாவையொட்டி கோலாகலமாக நடைபெற்ற தெப்ப உற்சவம். தெப்ப குளத்தை வலம் வந்த காமாட்சி அம்மனை திரளான பக்தர்கள் தரிசித்து வழிபாடு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற குண்டம் திருவிழா. 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற கல்கருட சேவை. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே ஜக்கலோடை கிராமத்தில் உப்பு கட்டுவ பண்டிகையை பாரம்பரிய முறைப்படி கொண்டாடிய வடுகரியன மக்கள். உப்பு, பச்சை கடலை, புல் ஆகியவற்றை ஆற்றில் கரைத்து கிடைத்த தண்ணீரை மாடுகளுக்கு வழங்கியும் இயற்கை தெய்வத்தை வணங்கியும் மக்கள் மகிழ்ச்சி.
மத்திய அரசிடம் தேவையான நிதியை பெற்று 15,000 கோடி ரூபாய் செலவில் தலைநகரை மேம்படுத்தும் ஆந்திரா. அண்டை மாநிலம் சத்தமின்றி சாதித்து வரும் நிலையில் தொட்டுப்பார் சீண்டிப்பார் என வெற்று சினிமா வசனம் பேசும் திராவிட மாடல் தமிழகத்தில் எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வரவில்லை, நிதியை கேட்டு பெறவில்லை என மக்கள் ஆதங்கம். பரபரப்பாக நடைபெற்ற IPL போட்டியில் கடைசி ஓவரில் அசத்திய பெங்களூரு அணி 12 ரன் வித்தியாசத்தில் வெற்றி. கடைசி ஓவரில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய மும்பை அணி தோல்வியை தழுவியது. நடப்பு IPL தொடரின் 22வது போட்டியில் சென்னை மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையே பல பரீட்சை. தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் சென்னை அணி தோல்வியில் இருந்து மீளுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. டாம் குரூஸின் மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரெகனிங் படம் வருகிற மே 23ஆம் தேதி வெளியாகிறது. முந்தைய பாகத்தை இயக்கிய கிறிஸ்டோபர் மெக்யூரி இந்த பாகத்தையும் இயக்கியுள்ளார். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துடன் மோதல் போக்கு தொடர்வதால் புதிய தொழிலாளர் அமைப்பு உருவாக்க திட்டமிடும் தயாரிப்பாளர்கள். புதிய தொழிலாளர் அமைப்பால் படப்பிடிப்பு சுமார் 40% வரை குறையும் என தயாரிப்பாளர்கள் கருத்து. கிருஷ் திருக்குமரன் இயக்கத்தில் அருண் விஜய் நடித்திருக்கும் ரெட்டத்தல திரைப்படத்தின் ஒரு பாடலை நடிகர் தனுஷ் பாடியிருப்பதாக தகவல். ரெட்டத்தல திரைப்படத்தை அடுத்து தனுஷ் நடிப்பில் தயாராகும் இட்லி கடை படத்தில் அருண் விஜய் வில்லனாக நடிக்க உள்ளார். துபாய் இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது அல் மக்தூம் 2 நாள் பயணமாக இந்தியாவிற்கு வருகை. இளவரசராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக இந்தியா வரவுள்ள அவர் பல்வேறு தலைவர்களை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்த உள்ளதாக தகவல்.